ஒன்று நீங்கள் பூஜ்ஜியத்தில் நில்லுங்கள் அல்லது 100% நில்லுங்கள். நடுவில் இருக்கிற எந்த நம்பரிலும் நீங்கள் நிற்க வேண்டாம். நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் காதலிக்கிறேன் என்று சொல்லுங்கள், அல்லது நான் இந்த உலகத்தில் யாரையுமே காதலிக்கவில்லை என்று சொல்லுங்கள். இரண்டுமே சமமானதுதான். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே என்னுடைய அம்மா என்று சொல்லுங்கள், அல்லது இந்த உலகத்தில் எனக்கு அம்மா என்று யாருமே இல்லை என்று சொல்லுங்கள். இரண்டுமே சமமானதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நிலமும் எனக்கு சொந்தமானதில்லை என்று சொல்லுங்கள், அல்லது இந்த உலகமே என் வீடுதான், நான் எங்கு வேண்டுமானாலும் நான் உறங்குவேன் என்று சொல்லுங்கள். இரண்டுமே சமமானதுதான். இப்படி ஒன்று நீங்கள் 0% நில்லுங்கள் அல்லது 100% நில்லுங்கள். இது இரண்டுமே சமமானதுதான். ஆனால் இது இரண்டையும் தவிர்த்து விட்டு நீங்கள் நடுவிலே ஏதாவது ஒரு சதவீதத்தில் நீங்கள் நின்றீர்கள் என்றால் அதற்கு பெயர் தான் பற்று. இந்த பெண் மட்டும் என்னுடைய காதலி, இந்த பெண் மட்டும் என்னுடைய தாயார், இந்த காணி நிலம் மட்டும் என்னுடைய சொந்த வீடு என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதுதான் பற்று. எல்லாமே ஒன்றுதான் அல்லது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்றால் இதை இரண்டுமே உங்களுடைய சித்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதை நீங்கள் மனதுக்குள்ளே ஒர்க் அவுட் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களை ஆன்மீகத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய நமக.